எடப்பாடி பழனிசாமி இடையில ஒரு நிருபர் ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்குறாரு, நீங்க மாநிலங்கள் அரசை விமர்சிக்கிறீங்க, ஸ்டாலின் அரசை விமர்சிக்கிறீங்க, ஸ்டாலின் இதை பண்ணாரு அதை பண்ணாருங்கிறீங்க, ஒன்றிய அரசை கேட்கவே இல்லையா அப்படின்ட்டு ஒரு நிருபர் கேட்குறாரு. அதுக்கு இந்த எடப்ஸோட பதில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சிட்டு வெளியில பேசிட்டார். அதாவது நாங்க இது வரைக்கும் கூட்டணியில இருந்தோம், இப்போ வந்துட்டோம், ஆனா கூட்டணி தர்மத்தை விட மாட்டோம் அப்படின்ட்டு மைண்ட் வாஷ்ன்னு நினைச்சு வெளியில பேசிட்டாரு. பேசி மாட்டிக்கிட்டாரு, அதான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம அப்பையிலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம், திமுக வந்து அப்பையிலிருந்தே சொல்லிட்டு இருக்கு, எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் பிரிஞ்சது ஒரு கண் துடைப்பு நாடகம், இது ஒரு கள்ள கூட்டணி அப்படின்ட்டு நாம தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கோம் மக்களுக்கு. இது இன்னைக்கு எடப்பாடி வாயிலாகவே உண்மை வெளியே வந்துடுச்சு. மாநில அரசாங்கத்தை விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி சார் அவ்வளோ பேச மாட்டேங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருக்கிறோம், கடைசியில் வந்துடுறோம், வெளியில் வந்த பிறகு என்னத்தை பேசுவீங்க? ஏங்க திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க, அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க. கோவை நாடாளுமன்ற வேட்பாளருக்கு போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்கள் சைலண்டா சம்பவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதிமுகவும் பிஜேபியும் நான் தான் வருவேன் நீ தான் வருவேன்னு அடிச்சிட்டு இருக்க பட்சத்தில் நம்ம அண்ணன் வந்து சைலண்டா ஓட்டு கேட்டு ஜெயிச்சிருவாருக்கு. கண்டிப்பாக ஆடு வந்து அங்கே மட்டன் பிரியாணி போடுவது உறுதி உறுதி உறுதி. 10 ஆண்டு ஆட்சி புரிந்த பாஜக நமக்கு என்ன செய்து விட்டது? ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் வந்தால் கலவரம் தான் வரும். சிறுபான்மையினருக்கு காவலனாக இருக்கக்கூடியது என்றைக்குமே கலைஞர் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, இன்றைக்கு தலைவர் தளபதி காலத்திலிருந்து இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று மணிப்பூரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்த கலவரத்திலே எத்தனை பெண்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இதை பற்றி பிரதம மந்திரி ஏதாவது பேசினாரா? பேசவே கிடையாது. இங்கே தமிழ்நாடு எப்படி இருக்கிறது? சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது. ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? மகளிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படிப்பட்ட அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்திலே பிரச்சனைகள், கலவரங்கள், வேற பிரச்சனைகள் வர வேண்டும் என்றால் தான் அவர்களுக்கு லாபம். அப்படி வந்தால்தான் அவர்கள் இங்கே அரசியல் செய்ய முடியும். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பாதுகாத்து உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து என்றைக்குமே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்றால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு தான் வாக்களிக்க. அண்ணாமலைக்கு யார் இவ்வளோ கான்பிடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் அவரை யாரோ ஆள் மனசுக்குள்ள பூந்து நீ தான் கோவை நாடாளுமன்ற எம்பி அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அப்படியாப்பட்ட கொங்கு வேளாளர் கோட்டை, அது வந்து அதிமுக கோட்டை, அப்படி இப்படின்னு சொன்ன இடத்துலயே அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ள பூந்து அந்த அதிமுக கோட்டையை திமுக கோட்டையா மாத்தினாரு. இப்போ களத்துல யார் இருக்கா, தேர்தல் பொறுப்பாளரா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் டிஆர்பி ராஜா. செந்தில் பாலாஜி அண்ணனாச்சும் ஓரளவுக்கு எப்படி சொல்றது, அப்படியே ஃபீல்டு ஒர்க்லேயே போவார். ஆனா நம்ம டிஆர்பி ராஜா அண்ணன் அப்படி இல்லை, மைண்டை யூஸ் பண்ணுவார். அதனால அண்ணாமலை தவிர்த்துக்கணும், நான் தான் வந்து இங்கே ஜெயிப்பேன் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். காசு கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் ஆராய்ச்சி எடுத்தா கொடுக்குற, தேர்தல் பத்திரம் தப்பா வந்து வேட்புமனு வந்து இருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்து மக்களுக்கு வந்து என்னத்தை வாங்கி தர போற அப்படின்ட்டு நான் கேட்கலங்க. அந்த தொகுதி மக்களோட நினைப்பு, ஒவ்வொருத்தவங்களோட நினைப்பு அப்படிதான் இருக்கும். கண்டிப்பாக ஆடு வெட்டப்படுகிறது. இவ்வளோ நேரம் ஒரு பொதுவான கருத்தை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நடுநிலையாளர்கள் அப்படின்னு நக்கிட்டு உட்கார்ந்து இருக்க சவுக்கு சங்கர், இவனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி மதன் ரவிச்சந்தர் நடத்தின ஸ்டிங் ஆப்ரேஷனில் பல பொய் ஊடகவியாளர்கள் சிக்கினார்கள். அதில் மெயினாக நம்ம ஆதன் டிவி மாதேஷ், கலாட்டா ஐயப்பன் துரைசாமி, ரவீந்திரன் துரைசாமி, இன்னும் நிறைய பேர் பாஜகவை சேர்ந்த சூர்யா, திருச்சி சூர்யா, இன்னும் நிறைய பேர் கிஷோர் கேசாமி, இந்த மாதிரி ஆளுங்களாம் முகத்திரை கிழிக்கப்பட்டது. அடுத்த 8 மாதம் தலைமை மதன் வந்து வெளியில் போயிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மெயினாக மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டாப்புல தலைவன். இந்த தாட்டி ஸ்டிங்கில் சவுக்கை மட்டுமே பிடிச்சிருக்காப்புல. சவுக்குக்கு மட்டுமே
நல்ல சவுக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்கள், நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லுகிற நாய்கள், சவுக்கு சங்கர் கஞ்சா போதையில், அதாவது கூட ஒருத்தன் உட்காந்து போவாங்க, லியோன்னு ஒருத்தன், அவன் கஞ்சா போதையில உழவுறது அந்த வீடியோவில் அம்பலப்பட்டு இருக்கு. அவர் இங்க வரும்போது மறுபடியும் அதை டவுன் கிரேட் பண்ணி இங்க இருந்து நரேந்திர நாயர் கோர்ட்டு கண்டிச்ச உடனே அவரை சொல்லிட்டாரு. அவரும் தான் பொறுப்பு. எப்படி நீ ரெஃபர் பண்ற அப்படின்னு திருப்பி அனுப்பணும் ஃபைல ரிஜெக்டட்னு. இவர் ஆர்டர் போடுறாருன்னா இவர் சைடு தான் தப்பு. அவர் மதன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸே கஞ்சா சப்ளை எல்லாம் நடக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நேற்று வீடியோவில் நம்ம பார்த்தோம். முக்குளத்தோருக்கு எதிராக பேச வைக்கிறது, இந்த மாதிரி பன்னீர்செல்வத்தை காலி பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டிங் ஆப்ரேஷனில் மாட்டிருக்கு. சவுக்கு சங்கர் இவன் பேச்சை கேட்குறீங்கள, நீங்களாம் ஒரு முட்டா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சவுக்கு சங்கர் என்பவன் பணத்துக்காக, நான் சொல்ல விரும்பல, கொச்சையா இருக்கும், என்ன வேணாலும் பண்ணுவான். ஃபுல்லாக கஞ்சா போதை அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டி எடுக்கிறது, யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாம் போட்டு அடிக்கிறது கஞ்சா போதையில். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இத்துடன் விடாமல் சமூக சீர்கேடு விளைவிக்கிற ஒரு சில சவுக்கு போன்ற நாய்களை விரைவில் சட்டம் அதன் கடமையை செய்ய வாழ்த்துகிறோம். விரைவில் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். இது போன்ற ஆட்கள் ஒரு உதாரணமாக வருங்கால தலைமுறையினருக்கு இருந்துடக்கூடாது என்பதே நம் நோக்கம். இதில் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண மதன் நல்லவரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். இதுவும் தப்பு. இருந்தாலும் இந்த மாதிரி மக்களை ஏமாத்திட்டு இருக்கவனை படம் போட்டு காமிக்கிற மதன் சவுக்கு சங்கரை விட ஒரு படி மேலே அப்படின்னு. இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்குவோம். மேலும் ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.